நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 2.5ல எக்ஸைஸ் 2.5ல எந்த சம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் த ஃபாலோயிங். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n square into n plus 1 the whole square divided by 4. நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு 10th இருக்கும். ஆனால் அந்த ஸ்கொயர் பண்ணாமல் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. n into n plus 1 divided by 2 the whole square இருக்கும். n into n plus 1 divided by 2 the whole square. ஆமாம், அந்த ஃபார்முலா தான் ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. அப்போ n into n plus 1 divided by 2 the whole square ஸ்கொயர் பண்ணும்போது n square into n plus 1 the whole square divided by 2 square 4 ஆயிரும். ஓகேவா? ப்ரூவ் பண்ணலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக p of n எடுத்துக்கலாமா? Let p of n be the statement of 1 cube plus 2 cube plus 3 cube plus n cube is equal to n square into n plus 1 the whole square divided by 4 for n belongs to capital N. First p of 1 true னு ப்ரூவ் பண்ணலாமா? p of 1 true னு ப்ரூவ் பண்ணுங்கள். போட்டு n is equal to 1. ஆமாம், லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து n-க்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 cube is equal to 1. ரைட் சைடு போடுங்க. p of 1 is equal to 1 square 1 plus 1 the whole square divided by 4. 1 plus 1 வந்து 2 square 4. அப்போ 4 by 4 ஆன்சர் என்ன 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ therefore p of 1 is 2. அடுத்து assume that we assume that p of k is 2னு இருக்கணும். அப்போது இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் வந்து n இருக்கும் அங்கெல்லாம் k போடுங்க. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube is equal to k square into k plus 1 the whole square டபுள் என்னது 4. ஓகேவா? சரி, இப்போ p of k is 2 நம்ம அஷ்யூம் பண்ணதுனால p of k plus 1 ட்ரூன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ to prove that p of k plus 1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ p of k plus 1 p of k plus 1 p of k plus 1 is equal to என்ன வரும்? எங்கெல்லாம் வந்து k இருக்கோ k plus 1 போடணும். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc இந்த k வர k plus 1. அப்போ k plus 1 the whole cube. k plus 1 the whole cubeக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும், k cube இருக்குமா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ரிசல்ட் என்ன வந்து நிற்கணும்? k இடத்துல k plus 1. அப்போ k plus 1 the whole square. கேக்கு k plus 1 போட்டால் இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ k plus 2 ஆயிரும். அப்போ k plus 2 the whole square divided by 4னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுங்க. இந்த ரிசல்ட் வருதான்னு பாருங்கள். k plus 1 the whole cube. இந்த 1 cube k cube வரைக்கும் ஆன்சர் என்ன? k square into k plus 1 the whole square divided by 4. 1 cube k cube வரைக்கும் ஆன்சர் என்ன? k square into k plus 1 the whole square divided by 4. அப்போ ப்ளஸ் k plus 1 the whole cube. இதில் காமன் இருக்குது, k plus 1 the whole square இருக்கா? ஸோ k square plus 4 into k plus 1 divided by 4. ஓகேவா? சரி, 4 கொண்டு உள்ளார மட்டும் பண்ணுங்கள். 4k plus 4 ஆயிருமா? அப்போ k plus 1 the whole square into k square plus 4k plus 4. இந்த k square plus 4k plus 4 that is k plus 2 the whole square தானே. k plus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் தான் வரும். ஓகேவா? அவன் a ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 into 2k 2ab ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b the whole square. k plus 2 the whole square. இல்லைனா ஒன்று பண்ணுங்கள். ஆமாம், மல்டிபிள் பண்ணால் 4 ஆட் பண்ணால் 4. ஸோ 2 வரும். இப்போ k plus 2 into k plus 2 that is k plus 2 the whole square. இப்போ p of k plus 1 is equal to k plus 1 the whole square into k plus 2 the whole square by 4னு கரெக்டாக வருதா? ஓகேவா? இப்போ k இருக்கிறது k plus 1 போட்டால் உனக்கு என்ன வரும்? k plus 1 the whole square into k plus 2 the whole square by 4னு வரும். வந்துருச்சு. ஓகேவா? அப்போ therefore p of k is true, then p of k plus 1 is also a true. Hence p of n is true for all n belongs to capital N. Therefore 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n square into n plus 1 the whole square divided by 4. ஓகேவா? தேங்க்யூ.